பார்க்கணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். இனிமேட்டும் களம் நம்மள சார்ந்து தான் இருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் என்ன முடிவு எடுக்க போறார்? என்ன பயணம் பண்ண போறார்? மாநாடு எப்படி இருக்க போது? அவர் கூட யார் யாரெல்லாம் வருவாங்க? அதாவது தலைவர் விஜய் வந்து போயிடுவாரான்னு போயி, அவரோட யார் யார் வருவாங்கிறது களம் மாறி இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு பி டீம்னு சொன்னது பிஜேபியோட பி டீம்னு சொன்னது போய் திமுக பிஜேபியோட பி டீம்னு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரே உதாரணம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய வந்து சரியான ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு விழா சரியா எடுக்கல. நம்மளுடைய பிரதமர் வரும்பொழுது இங்க இருக்கிற நிதி அமைச்சர் சொல்றாரு, தமிழகத்தின் பெருமை வந்ததுங்கிறார். இன்னைக்கு எவ்வளவு அழகா இன்னைக்கு நம்மளுடைய காணொளியில பார்த்திருப்போம். அன்னைக்கு வந்து கருப்பு பலூன் விட்டாங்க. துக்க நாள்னு சொன்னாங்க. மோதி வர்றது துக்க நாள்னு சொன்னாங்க ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கு வந்து தமிழகத்தின் பெருமைங்கிறாங்க. அப்ப ஒரு ஒரு இன்டைரக்ட் இல்ல. இப்ப டைரக்ட்டாவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு. அப்ப நமக்கான களம், ஒரு உண்மையான களத்தை நாம் உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கான பணிகள் பயங்கரமா இருக்கும். நம்ம மேல இருக்க பல இது ஒரு யுத்தம். தேர்தல் காலங்கிறது ஒரு யுத்தம். அந்த யுத்தம் பெரும்பாலும் தலைவர் வந்து மிகப்பெரிய பயணத்த வந்து சக்சஸ் பண்ணிருவாரு. அ மாநாடு சக்சஸ் பண்ணிருவாரு. இந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்மளுடைய தலைவருடைய பேச்சுகளையும், நம்மளுடைய கொள்கைகளையும், தலைவர் என்ன நரேட்டிவ் செட் பண்றாருங்கிற பொறுமையா பார்த்து, ஒரே மாரி பயணிக்கும் பொழுது, நம்மளால 1967, 77க்கான ஒரு புதிய வரலாற்றை தலைவர் இன்னைக்கு சொன்ன மாரி நம்மளால உருவாக்க முடியும் என்பதை இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். ரொம்ப டீட்டெயில்டா எல்லாத்தையுமே சொன்னீங்க அண்ட் யூ ஆல்சோ கவர்ட் லாட் ஆஃப் அதர் ஏரியாஸ். அதே மாதிரி நீங்க சொல்ற போது இன்னொரு விஷயம் புரியுது. ஃபர்ஸ்ட் கொள்கை பிரகடன மாநாட்டுல வந்து தளபதி அவர்கள் வந்து அப்டேட்டட் பாலிடிக்ஸா இருக்கணும். எல்லாமே இன்னைக்கு கரண்டா இருக்கும் போது பாலிடிக்ஸும் நம்ம ரொம்ப அப்டேட்டடா இருக்கணும். அது இந்த இந்த காலகட்டத்துக்கு எப்படி போய் சேரணுமோ அதை அப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு அதன்படி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அதுல உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம தான் அந்த ஒரு எபி சென்டர் ஆஃப் டிஎன் பாலிடிக்ஸா இருக்கோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அவர் அதே மாநாட்டுல சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான டிபேட் ஷோஸ்ல இருந்து மத்த கட்சிகள் எழுப்பக்கூடிய சத்தத்துல இருந்து எல்லாத்துலயும் மையமா இருக்கிறது அந்த ஒரு இதுதான் இருக்கு. ரெக்வஸ்ட் தான் இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சியில இருக்கும் கட்சிகளையும் பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எவ்வளவு கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. சோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எஸ் பிரதர். இதுக்கு ஏதாவது கன்டின்யூ பண்ணுங்க. ஹரிஷ் சாரி உங்க சாரி மைக் மியூட். கண்டினியூ. சாரி சாரி ஒரு இன்டரப்ஷன் ஆயிடுச்சு. சோ அதுவும் சொல்லியிருந்தீங்க. அதுவும் இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சோ இப்போ என்னன்னா நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் நான் கேட்கிறேன். தோழர்கள் எல்லாம் கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க எதை பாஸ் பண்ணணும்னா நீங்க யூ கேன் பாஸ் த கொஸ்டின்ஸ் ஆல்சோ. மாநாடை பத்தி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. இப்ப எப்படி மாநாடு கரெக்டான தேதியில நடந்துருமா இல்ல அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அதை பத்தின நீங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். கடுமையா மாநாடுக்கான வேலைகள் வந்து மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 10,00,000 15,00,000 பேருங்கிற மிகப்பெரிய எண்ணிக்கை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இந்த தாட்டி வந்து ஒரு முக்கியமான பயணத்தை தொடங்குற போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாநாடு இருக்கிறதுனால வந்து மிகப்பெரிய தமிழ்நாடே அங்க இருக்குங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் பொதுவாவே வந்து மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய 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 தலைவர்களுக்கே பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர், 1,50,000 பேத்துக்கு மேல வந்து யாருமே வந்ததே இல்ல. இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து 2011ல ஜெயலலிதா மேடத்துக்கு வந்த ஒரு பெரிய கூட்டம் தான் வந்து அதிகமா சொல்லப்பட்டுச்சு. ஆனா வந்து இங்க முதல் மாநாடே கிட்டத்தட்ட 10,00,000 பேருங்கிறதெல்லாம் வந்து இந்தியாவிலே வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஒரு மக்கள் ஒரு சந்திப்பு வந்து நடந்திருக்காது. இந்த தாட்டி வந்து அதுக்கான பணிகள் வரவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி எடுத்து குடுக்கணும். ஹீட்டா இருந்தா வந்து ட்ரோன் மூலியமா எப்படி வந்து நம்ம வாட்டர் மேல இருந்தே வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு வாட்டர் மூலியமா வந்து நம்ம எப்படி நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு அந்த இடத்த வந்து நம்ம ஹீட் வேவ வந்து எப்படி குறைக்க முடியும்.
டாக்டர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் மக்களுடைய பாதுகாப்பு, மக்கள் பத்திரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தலைவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா அதுல இருக்கு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எப்பயுமே குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அ அதுக்கான பணிகள் ரொம்ப போயிட்டுருக்கு. கரெக்ட்டான டைம்ல நடக்குங்கிறத நம்ம நம்புவோம். ஒரு தேங்க்ஸ் சார். பாயிண்ட் நான் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நல்ல ஒரு முன்னோடி எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்வேன். இப்ப சமீபத்துல நடந்த சேலம் கொள்கை விளக்க முதல் மாநில மாநாட்டுல 4 திசைகள்னு திசைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டது. ஃபயர் சர்வீஸினுடைய ஃபயர் என்ஜின் ஒருவேளை தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டா, அத வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணுவதற்காக தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. கட்சி கொடியோ, கட்சி டாகோ இல்லாம வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் அங்கங்க நிறுத்தப்பட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் மழை பெய்தாலும் கூட, அந்த மழையின் போது கூட அந்த கூட்டம் கலைந்து விடாமல், தங்களுக்கு அந்த குடைய பிடிக்கிற மாரி சேர பிடிச்சுக்கிட்டு, அந்த அளவுக்கு சேர்ஸ் எக்ஸ்ட்ரா போடப்பட்டிருந்தது. ஏன் நம்ம வந்து தம்பி அஜித்குமாருக்கு நீதி கேட்டு காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான போராட்டம் சிவானந்தா சாலையில் நடந்தபோது கூட, அங்க அத்தன ஆம்புலன்ஸ் அந்த டெரெய்னே டஃப்பான டெரெய்ன். ஒரு பக்கம் வாட்டர் ஸ்ட்ரீம் கூவம் ஓடுது. இன்னொரு பக்கம் குறுகிய சாலை ரோட். இன்னொரு பக்கம் ட்ரெயின் போற மேம்பாலம். இப்படி 3 அடுக்கு ஒரு படிக்கட் மாரி இமேஜின் பண்ணுங்க. அந்த டெரெய்ன்ல கூட அத்தன ஆம்புலன்ஸ் வைத்திருந்தோம். அந்த தடுக்கப்பட்டு, தடுக்கப்பட்டு டேக் டைவர்ஷன் என மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் எல்லாரும் அலைக்கழிக்கப்பட்டபோது, அங்க மயங்கி விழுந்தவர்களை மட்டும் தான் செய்திகள்ல காமிச்சாங்க. ஆனா மயங்கி விழுந்து அவங்க தரைய தொடுறதுக்கு முன்னாலயே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவர்கள் நல்லபடியா ரெக்கவர் பண்ற அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் திட்டமிட்டு செய்யப்பட்டத நெறைய ஊடகங்கள்ல காட்டல. உண்மைகள எத்தனை பேர் மறைத்தாலும் அத வந்து மக்களுக்கு சென்று சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில வரலாற்று சிறப்புமிக்க, மிக கச்சிதமான, சிறப்பான, மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இந்த மதுரை மாநாடு அமையும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அதோட நம்மளுடைய தோழர்கள் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எந்த அளவிற்கு இந்த அரசு வந்து இந்த அரசும் சரி, காவல்துறையும் சரி, நமக்கு வந்து தடைகள் போட முடியுமோ, அந்த அளவிற்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள வந்து ஒரு பர்மிஷன் குடுக்குறதாகட்டும், கேள்விகள் 100 ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து அந்த கேள்விகளே தவறா இருக்கும். அந்த மாரிலாம் வந்து நம்ம வந்து வழக்கறிஞர்கள் பிரிவு வந்து அதுக்கு பதில் குடுத்து, அதுக்கு நம்ம நடத்துறதுக்குள்ள இங்க ஜனநாயகம் இருக்குமா? அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினா இருக்கும். பிஜேபி பார்த்து சொல்றாங்க. இது வந்து ஜனநாயகவாதி இல்லன்னு. இப்ப கூட வந்து மாநாட்டுக்கு பல கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு புரொட்டஸ்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 23 பேருக்கு 24 பேத்துக்கு நியாயம் கேட்டு. அதுல வந்து நெறைய பேத்துக்கு தெரியாது. 10 டூ 11 மட்டும் ஒரே 1 மணி நேரம் தான் வந்து பர்மிஷனே போலீஸ் குடுத்தாங்க. ஒரு மித்த கட்சிக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் 10 டூ 2 வரைக்கும் டைம் குடுப்பாங்க. ஆனா நமக்கு ஒரே 1 மணி நேரம் டைம் குடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்திலயும் நெறைய பேர் வந்து ஒரு பொய்யான தகவல் சொல்றாங்க. பீச்ல வந்து பார்க்கிங் குடுத்தாங்கன்னு. ஆனா எந்த பீச்? பீச்ங்கிறது இருக்கு உங்களுக்கு. பீச்ன்னு சொன்னா மகாபலிபுரம் கூட தான் பீச் இருக்கு. எந்த இடத்துல குடுத்திருந்தாங்க? இங்க பக்கத்துல இருக்க மெரினா பீச்ல குடுக்கல. தள்ளி தள்ளி போய் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வர அளவுக்கு வந்து பார்க்கிங்க வச்சு, அங்கிருந்து நடந்து வந்து நம்ம தோழர்கள் நிக்கும் பொழுது, டீஹைட்ரேஷன் ஆயி 10:15க்கு ஆரம்பிக்கும் பொழுதே 11 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாலும், நம்ம தோழர் சொன்ன மாரி அடுத்த செகண்ட் கீழ விழும்போதே நம்ம வந்து காப்பாத்தும் பொழுது, அதனால தான் வந்து நம்மளுடைய பேச்சுக்கள வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ணி நம்ம இந்த உலகத்துக்கு உண்மைய சொல்லணும். யாரு பாதிக்கப்பட்டாங்களோ, அஜித்குமார் மாரி 24 பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அத மக்களுக்கு வெளிச்சம் காமிக்கணும். அந்த அந்த உண்மைய கொண்டு வரணும். தலைவரோட நோக்கம் என்னன்னா, உண்மைய கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் குடுக்கணும். எல்லாரும் சொல்ற மாரி 30 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க அப்டின்னா, 30 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு பெர்மிஷனா இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் மயக்கம் போட்டு உழுறாங்கன்னு தலைவர் கண்ல எங்களுக்கும் தலைவருக்கும் தெரிஞ்ச உடனே, இந்த உண்மைய நம்ம சொல்லி முடிச்சு கரெக்ட்டான ஒரு சந்தர்ப்பத்துல முடிச்சுட்டு, நம்ம வந்து இங்க இருக்க மக்களையும் நம்ம வந்து காப்பாத்தணும் ஒரு உணர்வு தான்ங்கிறது நெறைய பேருக்கு அது தெரியாது. அத நான் வந்து இங்க பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாரி ஆனா, இப்ப பாஜக நடத்தும் எந்த கூட்டத்துக்குமே இந்த மாரி கேள்விகளோ, அழுத்தங்களோ எதுவுமே நடக்கிறது இல்லையே. எல்லாமே ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் வேல அவங்களுக்கு என்னென்னலாம் செய்து குடுக்க முடியுமோ அந்த மாரி நடக்கிறத. இன்றைக்கு இருக்க அரசு வந்து மோடி அவர்கள் வருகை வந்து தமிழகத்தின் பெருமைன்னு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி வருது? ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாங்க. அ இன்னைக்கு முழுசா இன்னைக்கு நம்பர் 1 ஒரே கட்சிக்கு வந்து கடுமையான அழுத்தம் இருக்குன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. போலீஸோடைய எந்த பெர்மிஷனும் கிடைக்கிறதில்ல. நம்மளுடைய மாவட்ட செயலர்கள் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் வந்து இம்மீடியட்டா வந்து மிரட்டப்படுறாங்க. அ இதெல்லாம் வந்து திமுக செய்ய வேண்டியது தான். அதுக்கு தேர்தல்ல நம்ம பதில் குடுப்போம். கண்டிப்பாங்க. அப்புறம் சுரேந்தர் என்றவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு.
இந்த எஸ், எஸ். ஆப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்க மூலமா டார்கெட்டட் மெம்பர்ஸ் எவ்வளவு பேரை ஆட் பண்ண போறோம், வாட் இஸ் த டைம் ஃப்ரேம், ம். அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் முன்னெடுக்கிறோம் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கும் கேட்டிருக்காரு. 2 1 வெப்சைட் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணோம். நடுவுல வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால, அது வந்து நம்ம இப்ப அப்டேட் பண்ணி, ஆ ஆ டிவிகே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தெரியும். அத அப்கிரேட் பண்ணி 1 செகண்டுக்கு 18,000 பேர் சேர முடியும். ஒரு நம்பர்ல 5 பேர் சேர முடியும். முன்னாடிலாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் தேவைப்பட்டுச்சு. அத வந்து எளிமையா மாத்திட்டோம். ஸோ வந்து ஆன்லைன்லயே வந்து அதிகமா சேர ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், நம்ம நிர்வாகிகள் வந்து 67,000 அ பிஎல்ஏ மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 3 ட்ரெய்னிங் புரோகிராம் முடிஞ்சு, அவங்க மாவட்ட செயலாளரும் சரி, ஒன்றிய லெவலும் சரி ட்ரெய்னிங் புரோகிராம் முடிஞ்சு, அவங்க வந்து களத்துல ஒவ்வொரு தொகுதியிலயும் குறைந்தபட்சம் 200லிருந்து 250 வீட்டுக்கு போணும். குடும்பத்த பார்க்கணும். ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒவ்வொரு பூத் கிட்டத்தட்ட 275 பூத்துங்கிறது ஆவரேஜா இருக்கும். தமிழ்நாடு முழுசும் நம்ம சொன்னோம்னா, ஆவரேஜா சொல்லுவோம். ஒரு தொகுதியில 300 பூத் இருக்கும். ஒரு தொகுதியில 275, ஒரு தொகுதியில 250 பூத்தஸ் இருக்கும். ஒரு பூத்ல பார்த்தீங்கன்னா, 1100 ஓட்டு இருக்கும். அது வந்து 350 டூ 400 ஃபேமிலியா இருப்பாங்க. அதுல வந்து 250 ஃபேமிலிய நம்ம வந்து ரீச் பண்ணி ஆவணும். வீட்டு வீடு போய் நம்மளுடைய முகமா ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து, அதுக்கான வழிகாட்டு முறைகள் வந்து நம்ம நெறைய குடுத்துருக்கோம். தலைவர பத்தியும், கட்சிய பத்தியும், நம்மளோட கொள்கைகள பத்தியும், இந்த ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து அதான் இன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க. நம்ம வந்து மக்களிடம் சொல்லப் போறோம். மக்கள்கிட்ட இருந்து நம்ம கற்க போறோம். அவங்களோட பிரச்சனைகள கேட்க போறோம்னு சொன்னார் பாருங்க. இதுதான் நம்மளுடைய இந்த த இந்த இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம். அப்படி போயிட்டு வரும்பொழுது, அவங்க போறாங்களா இல்லையாங்கிறது மானிட்டரிங் பண்றதுக்கு அவங்களுடைய லொகேஷன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது, இங்க வந்து ஒரு டேஷ்போர்ட் சென்ட்ரலைஸ்டா வந்து டேஷ்போர்ட் உருவாக்கியாச்சு. ஜோனல் லெவல் டேஷ்போர்ட்ஸ் உருவாக்கியாச்சு. தொகுதி வைஸ் ஒரு வார் ரூம் வந்து நம்ம வந்து போடப் போறோம். இது எல்லாமே கனெக்ட் பண்ணி, ஒவ்வொரு தொகுதியிலயும், ஒவ்வொரு பூத்திலயும் அந்த மெம்பர் ஃபோன எடுத்துட்டு போம்போது, எத்தன ஃபேமிலிய பார்க்க போறாங்கற டேட்டா எவ்ரி வீக் வர ஆரம்பிக்கும். பிளஸ் ஒவ்வொரு தொகுதியிலயும் அ எத்தன சிறப்பா வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் செயற்பட்டுட்டு இருக்காங்க, மாவட்ட செயலர் செயற்பட்டுருக்காங்க. அதாவது கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் மக்கள சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கிய செயல் திட்டம் தான் இது. இப்ப இந்த 10, 15 நாள் வந்து நிர்வாகிகள் வந்து இதுக்குள்ள வந்து இணைந்து, ஒரு 2, 3 நாள் இன்னொரு பயிற்சி முடிஞ்ச பிறகு அவங்க வீடு வீடா போக ஆரம்பிப்பாங்க. ஆகஸ்ட் 15லிருந்து யார் வேணாலும் இந்த ஆப்ல போய் மெம்பரா சேர்றதுக்கான இன்னொரு இன்னொரு ஸ்டெப்ஸ் வந்து அங்க இருக்கு ஆக்சுவலா. அது வந்து ஆகஸ்ட் 15லிருந்து நம்ம வந்து அத லான்ச் பண்ணிருவோம். அதுல வந்து லான்ச் ஸ்டார்ட் ஆயிடும் அது. ஆப் மூலியமா வந்து மெம்பரும் வந்து சேர முடியும். அந்த ஆப்லயே வந்து எதிர்காலத்து தலைவருடைய வீடியோஸ், தலைவருடைய பேச்சுக்கள், நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கான பயிற்சிகள் போயிட்டு இருக்கு இப்ப. நம்மளுடைய இலக்கு 2,00,00,000 பேரு. அதுல வந்து ஆன்லைன்ல எவ்வளவு பேர் சேர்றாங்க, வீடு வீடா போய் நம்மளுடைய பிரச்சாரம் மூலியமா வந்து எத்தன பேர் சேர்றாங்கோடைய 2ஆ தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் நம்ப ஆக்சுவலா. 5,00,00,000 மக்கள வந்து நம்ம வந்து இணைப்பு கட்சியோட இணைக்கிறது 2,00,00,000 பேர். சந்திக்கிறது 5,00,00,000 மக்கள சந்திக்கணுங்கிறது நம்மளோட டார்கெட். ஓகே சார், சூப்பர். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன்ல இருக்கிறது நீங்க ஆல்ரெடி இந்த டாபிக் டச் பண்ணீங்க. ம். பட் இப்ப இந்த ஆன்லைன்ல இருக்க ஹேட்ட எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த ஒரு மாரி இந்த நீங்க இது ஏற்கனவே குறிப்பிட்ட மாரி இந்த ஆபாச தாக்குதல்கள் இதெல்லாம் நம்ம தலைவர் மேலயும் வருது, நம்ம கட்சியினர் மேலயும் வருது. ம். இது எப்படி எதிர்கொள்றது? இத அதாவது எப்படி ஒரு பாசிட்டிவா அப்ரோச் பண்ணலாம்? 2 பத்திரிகை இருக்குங்க. எது மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகிள் வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆர்டிகிள் வருது, ஹிந்துல ஒரு ஆர்டிகிள் வருது. தினமலர்ல ஒண்ணு வருதுன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு மெரிட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. சட்டத்தோட ச எ எ சும்மா ஏதோ எழுத முடியாது ஆக்சுவலா. ஸோ அந்த அதுதான் வந்து உண்மையிலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கான ஒரு பத்திரிகையாளர்கள்னு உண்மையான பத்திரிகையாளர்கள். அவங்க தப்புனா தப்புன்னு எழுதுவாங்க, ரைட்டுனா ரைட்ன்னு எழுதுவாங்க. நம்ம பிடிக்காதவங்கள கூட ஒரு 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 உண்மைய வச்சு எழுதுவாங்க. ஒரு 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 சின்ன கொஞ்சமாச்சும் உண்மை இருக்கணும். எல்லாமே உண்மையா இருக்காது. ஆனா இந்த மாரி வந்து எந்த விதமான பத்திரிகை சம்பந்தம் இல்லாம YouTubeல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. காசிப்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சினிமால வந்து எவ்வளோ காசிப்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கடந்து போவீங்க பார்த்தீங்களா? இது அரசியல்ல நம்ம பழகணும் அவ்வளோதான். சினிமா துறையில ஒவ்வொருத்தர பத்தியும் அதிகமான காசிப்ஸ பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு இப்ப தலைவர பத்தியே பார்த்தீங்கன்னா, கண்ட ஒரு ஒரு ப ஒரு அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா. எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி கடந்து போனீங்களோ, இப்ப வந்து சினிமாக்கு பதிலா அரசியல் அவ்வளோதான். அதுல யார் யாருன்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு எத்தன எத்தன பேஜஸ்ன்னு நீங்களே வந்து இப்போ அது ஒரு பயிற்சி தான். ஒரு 100 பேஜஸ் நீங்க எடுத்துக்கோங்களேன். யார் யாரெல்லாம் வந்து பேசுறாங்களோ, இவங்கலாம் வந்து திமுக வந்து ஆல்ரெடி வந்து ப்ராக்ஸி ஆயிட்டாங்க. அவ்வளோதான் சிம்பிள். நியூட்ரலா இருக்கிறவங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த நியூட்ரலா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு நம்மள தாக்குவாங்க. அவங்க வந்து அவங்க வந்து மைண்ட் திடீர்னு மாறிட்டே இருக்கும். அதையும் நம்ம கடந்து போயிரலாம்.
அதுக்கப்புறம் சுத்தமா ஒவ்வொரு கட்சி சார்ந்து ப்ராக்ஸிஸ் இருப்பாங்க. இப்ப திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, 100 பேர்ல ஒரு 60 பேர வந்து இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம், அந்த பெண் நிறுவனம் வந்து கவர்ன்மென்ட்டோடைய பாடியில செய்தி விளம்பரத் துறையில அவங்களுடைய பெண் நிறுவனமும் தமிழக அரசுடைய லோகோவும் வச்சு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்த்துக்கோங்க. செய்தி விளம்பரத் துறையில வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த அ குடும்பத்தில இருக்க ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து செய்தி விளம்பரத் துறையில வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நிர்வாகத்துடைய சீர்கேடு தான். பணபலம் இருக்கு. 2வது அவங்களுக்கு என்னன்னா, பிஜேபி எதுக்கணும்னா திமுக தான் அப்படின்னு ஒரு 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 உளவியலோட நெறைய நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க. அதாவது லெஃப்ட் விங் இருக்கக்கூடிய திராவிட சிந்தனைகளும், அ கம்யூனிஸ்ட் தோழர்களும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து நல்லவங்க. ஆனா அவங்க சம்டைம் நம்ம கடுமையா எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாட் என்னன்னா, இந்த திமுக விட்டா பிஜேபி எதுக்குறதுக்கு ஆளே இல்லையே! இப்ப வந்து நம்ம ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களையும், விசிக தோழர்களையும், ஆ அ இவங்கலாம் நம்ம ஏன் எதுக்க மாட்டேங்கிறோம்? காங்கிரஸ் தோழர்களையும் ஏன் நம்ம எதுக்க மாட்டேங்கிறோம்? அடிப்படையில் ரொம்ப நல்லவங்க இவங்க. இவங்க வந்து கோடி கோடியா சொத்து சேர்க்கல. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு எதுன்னா, திமுக வந்து பிஜேபி எதுக்குது? இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து கூட இருந்துக்கலாம். அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. நம்ப அதுக்கான நம்ம எந்த அளவுக்கு உண்மையா வந்து எதிர்காலத்திலயும் பிஜேபி கூட சேர மாட்டோம். நம்ம வந்து மதவாதத்து கூட சேர மாட்டோங்கிற ஒரு காலகட்டத்தில நம்ம வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி முடிச்சுட்டோம். இனிமேட்லாம் வந்து தலைவர் எந்த அளவுக்கு வந்து கடுமையா எதிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாரி ஒவ்வொரு விஷயமா தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கைகள அவங்க உள்வாங்கும் பொழுது, அதுக்கான எதிர்ப்பு மனநிலை போயிடும் அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து வேற ஆளே இல்ல. அதனால நாங்க தான் வெறும் 20% தான் திமுகவுக்கு இருக்கு இன்னைக்கு. ஆனா வேற ஆளே இல்லாதனால கூட்டணி இருக்கு. கூட்டணி இருக்கிறவங்க பிஜேபி எதுக்குறதுக்காக இவங்களோட நிக்கிறாங்க. அதாவது திமுகவ புடிச்சு இல்ல அவங்க. ஐயோ! பிஜேபி எதுக்கு ஆளே இல்லையே! அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணியே அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ, அதனால நீங்க இத பிரிச்சு பார்த்துக்கிட்டாலே, அ அ நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாலே தெரியும். யார் யாரெல்லாம் ஆபாச தாக்குதல் பண்ணுவா, அவங்க எல்லாம் பக்கா பெய்ட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப்ஸ் வச்சிருப்பாங்க. அ பக் ப பக் அ பக் அ பக் அ பத் நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு இந்த பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய குரூப்பா இருப்பாங்க ஆக்சுவலா. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தங்க அடிப்பாங்க, ஆபாச தாக்குதல் பண்ணுவாங்க. அதே மாரி இங்க என்ன பண்றாங்க, சில பேர கூட்டிட்டு வந்து ஆபாசமா பேச வைக்கிறது, அருவருப்பா பேச வைக்கிறது, தலைவர பத்தி அருவருப்பா பேச வைக்கிறது. இத பார்க்கும்போது நமக்கு டக்குனு கோவம் வந்துரும். என்னடா இது? அப்ப நம்மள டைவர்ட் பண்றாங்க. நம்ம திமுகவுடைய ஊழல்கள பத்தி பேச போறோமா? நிர்வாக சீர்கேட பத்தி பேச போறோமா? இந்த குடும்பத்தோட டாமினேஷன பத்தி பேச போறோமா? அப்படி எப்படி அந்த ஒரு குடும்பம் பல்வேறு அமைப்புகள உருவாக்கி, பல்வேறு அமைச்சர்கள வந்து சும்மா பேரளவுக்கு வச்சுக்கிட்டு, அவங்க பணபலத்த வச்சுக்கிட்டு, அது கீழ தன்னுடைய மகன்கள எம்பிக்களா வச்சுக்கிட்டு, எப்படி வந்து ஒரு எல்லா பக்கமும் சேர்ந்து ஒரு அதிகாரத்த வந்து உருவாக்குற மாரி ஒரு 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 பிரமைய உருவாக்கியிருக்காங்க. அத பத்தி நம்ம வந்து டைவர்ட் பண்ணிருவாங்க நம்ப. அங்கருந்து நம்ம யார் கூட சண்டை போட்டுருப்போம்? எலக்ஷன் பத்தியே தெரியாதவங்களையும், எலக்ஷன்ல ஜெயிக்கவே மாட்டாங்கிறவங்களோட நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம். டைவர்ட் ஆயிட்டு இருப்போம். அவங்கள திமுக பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீ போய் அவங்களோட சண்டை போட்டுக்கோ. நீ என் பக்கம் வராத. நான் பாட்டுக்கு அமைதியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லக்ஸரியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது. நான் வந்து சமூக நீதி, பெரியாருன்னு சும்மா வந்து மேடையில பேசிட்டு போயிறது. நம்ப வந்து அவங்கள கொஸ்டின்க்கு மக்கள் மக்கள் வந்து அவங்க மேல தான் கோவமா இருக்காங்க. யார் ஆளுங்கட்சி? யார் நிர்வாக சீர்கேடு பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு வந்து தமிழகத்தின் பெருமைன்னு சொன்னது யாரு? இது எல்லாமே திமுக தான். மக்கள் டெய்லி வந்து இப்ப 36% இன்னைக்கு இபி விலை ஏத்திருக்காங்க. எந்த இடத்துலயும் ரோடு இல்ல. டிரைனேஜ் இல்ல. எல்லா ரோடையும் வந்து உடைச்சு போட்டு டிரைனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு வில்லேஜும் போனீங்கன்னா, அவ்ளோ பிரச்சனை இருக்கு. எந்த இடத்துலயுமே எந்த ப்ராஜெக்ட்டுமே டெலிவரி ஆவல. மக்கள் எல்லாம் கோவமா இருக்காங்க. ஆனா, இந்த விஷயத்த நம்ம வந்து சொன்னா, நம்பளால தான் சொல்ல முடியும். நம்ம தலைவர் சொல்றது தான் மிகப்பெரிய அததான் சொல்றேன். தலைவர் எதிர்க்கட்சி ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையான மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் நம்ம தலைவர். ஒரு விஷயம் சொன்னா, அது டிபேட் ஆவுது. திமுகவ பார்த்து கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்க பதில் சொல்ல முடியல. அமைதியா கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இந்த எழுச்சிய வந்து அவங்களால உள்வாங்க முடியல. அவங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப நம்மள டைவர்ட் பண்ணி விடணும். இப்ப என்ன யாராச்சும் திட்டிட்டா, நான் போய் பதில் குடுத்திருந்தேன்னா, நான் டைவர்ட் ஆயிடுவேன். நான் போய் உட்கார்ந்துகிட்டு "ஐயோ! என்ன திட்டிட்டீங்களா?" அப்படின்னு நான் போய் பதில் குடுத்திருந்தேன்னா, நான் டைவர்ட் நம்மளோட பிரச்சார திட்டத்தையும், தலைவருடைய புரோகிராமையும், மாநாடையும் அந்த வேலைய நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாரி தான் நம்மளுடைய நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்க வாரியர்ஸ் வந்து நம்மள டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு ஆபாசம் தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. பொய்யான தகவல தேர்ந்தெடுப்பாங்க. தலைவர் கூட இருக்கக்கூடியவங்கள பத்தி தப்பு தப்பா வந்து ஒரு பொய்ய கட்டமைப்பாங்க. அந்த பொய்ய கட்டமைச்சு அவங்க டைவர்ட் ஆயிடுவாங்க.
நம்ம முதலமைச்சர் பத்தியோ, இல்ல அடுத்த கட்டக்கூடிய அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள பத்தி நம்ம பேச மாட்டோம். நமக்குள்ள சண்டைய மூட்டி விடுவாங்க. நமக்குள்ள ஜாதி பிரச்சனைய கிரியேட் பண்ணுவாங்க. இப்படிதான் எதிர்க்கட்சியில கூட இருக்கக்கூடிய பல்வேறு ஏன் கூட்டணி கட்சியில இருக்கவங்களையே ஒரு தலைவர சுத்தி இருக்கிற 7, 8 பேரையும் விலை குடுத்து வாங்கிருவாங்க. இதெல்லாம் நான் வந்து கண்பட பார்த்திருக்கேன். சோ இதுதான் அவங்க பணத்த வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியது. அது 26ல நம்மகிட்ட அது எடுபடாது. அது அவங்களுக்கு தெரியும். ஒன்லி சோசியல் மீடியால அவங்க வந்து இந்த அ ம என்ன சொல்றது? எங்கேயோ நொய்டாலயும், பூனேலயும் உட்கார்ந்துகிட்டு ஒரு 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 பிளாக் ஐடிய வச்சுக்கிட்டு, ஐடியே இல்லாத ஆள வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. முகத்த வச்சுட்டு பேசுறவங்க மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க. எத்தன கேஸ் போடுவீங்க? டெய்லி பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் பேமெண்ட் போயிட்டு இருக்கு. அருவருப்பா பேசுறதுக்கு ஒரு பேமெண்ட். அசிங்கமா பேசுறதுக்கு ஒரு பேமெண்ட். நம்ம தலைவர வந்து கண்ணாமண்ணான்னு பேசுறதுக்கு ஒரு பேமெண்ட். இப்பதான் கட்சியே விலை குடுத்து வாங்கிடுறாங்களே! சோ, அப்போ வந்து அந்த கட்சி தலைவர் வந்து ஓகே காசு குடுத்துட்டாங்க. நம்ம நோக்கம் என்ன? அடின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. சோ, இந்த மாரி இந்த டைவர்ஷன்ன்னு போவாம, நம்ம தலைவர் சொன்னதுதான் எப்பயுமே, நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. இவங்க செய்யக்கூடிய தவறுகளை மட்டும் தான் நம்ம உள்வாங்கணும். கடந்து போயிடணும். இது காது குடுத்து கேட்க கூட பார்க்கவும் கூடாது. இதுதான் மிகச்சிறிய மிகச்சிறிய ஒரு 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 பதில் இது. இத இத நம்ம செய்ய அவங்களுக்கே போர் அடிச்சிரும். அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு பாருங்க. நீங்க தாக்கி தாக்கி வலுவ இழந்துருவீங்க. நான் அடி வாங்கி வலுவ ஏத்திக்குவேன்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த அவ்வளவுதான் செய்யும். அவரோட அந்த 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 வார்த்தைக்கு அவர் தான் ஒரு உதாரணம். இப்ப நம்ம அது பழகிட்டு இருக்கோம். எந்த கட்சி அடி வாங்கி மேல வந்துச்சோ, அதே கட்சி இன்னைக்கு பண்ணையார் மாரி ஆயிட்டாங்க. நம்மள இன்னைக்கு தாக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த தாக்கு புடிச்சு தாங்கி தாங்கி வலுவ ஏத்துவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவ்வளவுதான். இன்னைக்கு தலைவர் சொன்ன மாரி தான் அண்ணாவோட இதுதான். அவங்க தாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்மள ஒருமையில திட்டுறாங்கன்னா, அவங்க கிட்ட எந்த விதமான அறிவுபூர்வமான பதில் இல்லன்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸே எடுத்துக்குவோமே, நான் ஒரு விளையாட்டு வீரர்னால சொல்றேன். உள்ள விளையாட போம்போது, கிரவுண்டுக்குள்ள போம்போது, ஆடியன்ஸ் லெஃப்ட், ரைட் சைடுல உட்கார்ந்திருப்பாங்க. ஆடியன்ஸ் கேம்க்குள்ள இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கத்துவான். சிரிப்பான் நம்மள பார்த்து. அத பார்த்தோம்னா நம்ம விளையாட முடியாது. இதுதான் நம்மளுடைய எனக்கான பயிற்சியில சொன்னாங்க. அப்புறம் உள்ள விளையாடும்போது அடிப்பான். விளையாடிட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தை திட்டுவான், அம்மாவ பத்தி. நம்ப அத அத கவனிச்சுட்டோம்னா பால பிடிக்க முடியாது. கோல் போட முடியாது. சோ, நம்மள எதிராளிகள் திட்ட தான் செய்வாங்க. லெஃப்ட், ரைட் சைடுல நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் ஆடியன்ஸ் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஜெயிக்க போறோம். ஜெயிக்கிறவங்க இதெல்லாம் காது குடுத்து வாங்கவே கூடாது. மக்களுக்கு தெரியும் அருவருப்பான சிந்தனைகளும், அருவருப்பான பேச்சுக்களையும் தூக்கி எறிஞ்சுருவாங்க. இல்லன்னா 67ல அண்ணா வந்திருக்க முடியாது. 77ல ரொம்ப ஒருமையில பேசுனாங்க எம்ஜிஆர. இன்னும் சொல்லப்போனா அவருடைய ஜெண்டர் எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க திமுக. அவங்க என்னெல்லாம் வந்து பேசக்கூடிய அருவருப்பான வார்த்தைகள்லாம் நீங்க கேட்க கூட முடியாது எம்ஜிஆர பத்தி. இதுதான் இதுதான் அந்த காலத்துல நடந்தது. நான் படிச்சு உள்வாங்குனது அதுதான். இத வந்து அடுத்த 6 மாசத்துல இன்னும் கட்டமைப்பாங்க. நம்ம அங்க பதில் குடுத்துட்டு இருக்கும்போது, திமுக கூடிய என்ன தப்பு செய்றாங்களோ, அத மக்களுக்கு நம்ம சொல்லாம விட்டுருவோம். நம்மளுடைய பெருமையான ஒற்றுமை இருக்கு பார்த்தீங்களா? 50,00,000 பேர், 1,00,00,000 பேர் இந்த சோசியல் மீடியா வாரியர்ஸ் இருக்காங்க பாரு. அத பார்த்து பயப்படுறாங்க அவங்க. அப்ப அவங்க டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க நம்மள. இதை நம்மளுடைய கட்சி தலைவரும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சாரமும் எது உருவாக்குதோ, அந்த உருவாக்குறதோட நம்ம பயணிச்சுட்டோம்னா, தலைவர் என்ன சொல்றாரோ, தலைவர் என்ன நரேட்டிவ் செட் பண்றாரோ, அதோட நம்ம பயணிச்சுட்டோம்னா, சூப்பரா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ப. இவங்களுக்கெல்லாம் பதில் எந்த தலைவர் வேணா என்ன மேடை போட்டு பேசிட்டு போறாங்க. கவலையே படாதீங்க. மக்கள் தூக்கி எறிஞ்சுருவாங்க அவங்கள. இதுதான் வரலாறு சொல்லுது. தேங்க் யூ. கண்டிப்பா சார். அதே மாரி நம்ம ராஜ்மோகன் அண்ணா ஒரு இன்டர்வியூல சொன்ன மாரி, நம்ம எதிர்ல வரவன்லாம் எதிரி கிடையாது. we have to choose our battles-ங்கிற மாரி ஒரு இது இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்ரோச். சார் நமக்கு ஆ எதிரியே சார் அண்ட் நான் என்ன சொல்றேன், நம்ம தலைவருக்கு எதிரியே கிடையாது சார். தலைவர் சிம்பிளா என்கிட்ட சொல்லுவாரு. சார் நமக்கு எதிரிலாம் இல்ல சார். நம்ப மக்கள்கிட்ட போவோம் சார். மக்கள் வந்து பல பிரச்சனைகள் இருக்காங்க. மக்கள் பிரச்சனைய பேசுவோம் சார். நம்ப எடுத்து போடணும். அந்த மக்கள் பிரச்சனை என்னென்னலாம் இருக்கோ, உங்க ஊர்ல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க அத எடுத்து போடணும். நாங்க பார்க்கும்போது அத வந்து ஆர்ப்பாட்டமா மாத்துவோம். பிரச்சாரமா மாத்துவோம். அத செஞ்சுகிட்டு இருந்தாலே நம்ப வேலைய நம்ம செய்வோம். அவங்க வேலைய அவங்க திட்டிட்டா திட்டிட்டு போறாங்க. நம்ப முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம் நம்ப. அதுதான் நம்ம தலைவர் சொல்லுவாரு. அவங்க என்ன திட்டுறாங்கன்னு பார்க்கவே வேணாம் சார். நம்ப கடமைய செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் சார். அதனால வந்து நமக்கு எதிரியே வேண்டாம் சார். எதிரியே இல்ல சார். அவங்களே எதிரின்னு நெனச்சு நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன். இந்த எலக்ஷன் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்க போகுது. இவங்க வந்து கடுமையா பர்சனலா பேசினாலும், அது அவங்களுக்கான பலவீனமா மாறும்.
கண்டிப்பா. இந்த இவ்வளவு நாளா இவங்க இந்த யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஆபாச தாக்குதல் அரசியல் வந்து என்னைக்குமே ஒரு மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் முன்னாடி அது எடுபடாது. மக்களே வெறுப்படைஞ்சிருவாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி. அதுக்கப்புறம் சார் கடைசியா அந்த கட்டமைப்பு ரீதியா நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. கொஞ்சம் இது எதிர்ல இருந்து கேட்கிறவங்க வந்து எங்களுக்கெல்லாம் கட்டமைப்பு இருக்கு, உங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்? எலெக்ஷன் ரேலி டைம்ஸ்ல எல்லாம் இவங்களை எப்படி நம்ம அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போறோம்? அதாவது ஃபைனலா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு கட்டமைப்பு, ஒரு மாவட்ட செயலர்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வந்து திமுக வந்து ஒரு ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க முதலமைச்சரே இருக்காரு. முதலமைச்சரே போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல. கட்டமைப்பு வலுவா இருந்தா, மக்களுக்கு வந்து ஏன் காசு குடுத்து கூட்டிட்டு வரணும்? உங்க கட்டமைப்பு வலுவா இருக்கு. மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்க முதலமைச்சர கொண்டாடுறாங்க எல்லாரும். ஏன் வந்து கவர்ன்மென்ட் பஸ்ஸ யூஸ் பண்ணி தெருவுல நிக்க வைக்கிறாங்க? ஏன் மக்கள் கூட்டத்த வந்து காசு குடுத்து கூட்டு வந்து ஒரு ஏதோ அந்த மக்கள் வந்து எங்கேயோ உட்கார்ந்த மாரி எந்த விதமான உணர்ச்சி இல்லாம ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க? ஒரு முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது உணர்ச்சியே இல்லாம அங்க மக்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்? அவங்க காசு குடுத்து வரவங்களுக்கு மக்களுக்கே அவங்க மேல வெறுப்பு இருக்கு. கட்டமைப்புங்கிறது ஒண்ணு தான் சார். கட்சியோட கட்டமைப்பு மக்களுடைய ஆதரவை பெறுவது தான் கட்டமைப்பு. இவங்களோட கட்டமைப்பு எப்படின்னா, காசு இருக்கு பூத் லெவல்ல நாங்க 300 ரூவா குடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு 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 உள ஒரு ஒரு உளவியல வச்சுக்கிறதுக்காகவே இந்த ஒரு அமைச்சர், பெரிய அமைச்சர் அவரு. அவரு வந்து ஒரு 4 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சிருக்காரு. அததான் திருப்பி திருப்பி சொல்றேன். 2011ல பரிதி இளம்வழுதின்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அந்த எலக்ஷன்ல நான் வொர்க் பண்ணேன். எக்மோர்ல அவர் தான் மினிஸ்டர். அவர் வந்து அ க அன்னைக்கு வந்து ஒரு பெரிய துறைக்கு வந்து அவர் தான் அமைச்சர். கிட்டத்தட்ட 15,00,00,000 மேல செலவு பண்ணாரு. எங்க பார்த்தாலும் செலவு பண்ணுவாரு. ஆனா அன்னைக்கு ஜெயிச்ச நல்ல தம்பி பார்த்தீங்கன்னா, சைக்கிள் கடை வச்சிருந்தாரு. சில எலக்ஷன் தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பணபலம், ஒரு எலக்ஷனோட நரேட்டிவ் இதெல்லாம் வந்து ஒரு தலைவரால வந்து உருவாக்க முடியும். அதற்கான பயண திட்டத்த உருவாக்க முடியும். அது வந்து ஒரு கல்ட் லீடர்ஸ்னால தான் அது பண்ண முடியும். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்து 2011ல பண்ணாங்க. பெரிய கூட்டணி. பெரிய கட்டமைப்பு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லயும் அவங்க தான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருந்தாங்க. பஞ்சாயத்துல அவங்க தான் இருந்தாங்க. முதலமைச்சர் அவங்க தான் இருந்தாங்க. எல்லாமே அவங்க தான். பெரிய கூட்டணி. நீங்க யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ், பிஎம்கே, நீங்க சொல்ற விசிகே எல்லாருமே இருந்தாங்க அவங்களோட. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க 53, 55% இருப்பாங்க. 2011 கலைஞர் தலைமையில இருந்த கூட்டணி. ஆனா வந்து 200 தொகுதிக்கு மேல வந்து ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க. சோ இது வந்து ஒரு உளவியல் ரீதியா வந்து நம்ம வந்து ஒரு யுத்தம் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு உருவாக்குவாங்க பார்த்தீங்களா? பாரு உன்ட்ட கத்தியே இல்ல. நீ எப்புட்றா ஜெயிப்ப? சரி கத்தி இல்லனாலும் நீ ஜெயிச்சுருவேன்னு சொன்னா, நீ வந்து ஒல்லியா இருக்கடா. அந்த மாரி ஒரு உளவியல உருவாக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஸ் லீ சொல்லுவாரு. நான் வரும்பொழுது என்னுடைய உடல பார்த்து வந்து ஒரு கட்டமைப்பு சோ நம்மள பொறுத்தவரைக்கும் வில் பவர் தலைவர்ட்ட வில் பவர் அதிகமா இருக்கு. மக்களுடைய கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கு. இது வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது வந்து வெறும் ரசிகர் கூட்டம் மட்டும் அல்ல. கோயம்புத்தூர்ல வந்தது வந்து ரசிகர் கூட்டம் கிடையாது. குடும்பமா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து குடும்பமா ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க. அது வந்து ரசிகர் மட்டும் அல்ல. அவங்களுக்கு ஒரு மாற்றத்த வேணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாரி ரசிகர் மட்டும் இருந்திருந்தா 25% இன்னைக்கு வந்து இருக்கும்னு வந்து எப்படி பத்திரிகை ஊடகத்துல வந்து சொல்ல முடியும்? சோ இந்த மக்கள் சக்தியும், மக்களும் வந்து இந்த மாற்றத்த வந்து கடைசி நேரத்துல நீ குடுக்குற ரூ. 300 வச்சு நான் என்னடா பண்றது? நீ வருஷம் ஃபுல்லா 36% ஈபி விலை ஏத்தியிருக்க. கேஸ் விலை ஏறியிருக்கு. பெட்ரோல் விலை ஏறியிருக்கு. நீ என்ன கமிட்மென்ட் குடுத்த? எஜுகேஷன் லோன வந்து நீ வந்து தள்ளுபடி பண்றேன்னு சொன்ன. அத பண்ணல. இது எல்லாம் வந்து அவங்க பதில் சொல்ற நேரத்துல ரூ. 1000 குடுக்குறேன். ஆனா வந்து எந்த வுமனுக்கும் செக்யூரிட்டி இல்ல. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எப்ப எழுப்புவாங்கன்னா, இன்னைக்கு அமைதியா இருக்கிற மாரி தெரியும் சார். நீங்க பிப்ரவரி மாசம், ஜனவரி மாசம் பாருங்க. அவ்ளோ பெரிய அதிருப்தி 2011ல கலைஞர்கிட்ட எப்படி அதிருப்தி இருந்துச்சோ, அதே மாரி அவர் மகனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்து தலைவரால தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சிய வந்து உருவாக்க முடியும். ஏன்னா, அவர்கிட்ட தான் உண்ம இருக்கு. வேற யார்கிட்டயும் உண்ம இல்ல. அதை நம்ம தலைவர் உருவாக்குவாரு. ஜனவரி மாசம் நீங்களே சொல்லுவீங்க. அந்த மீட்ல நான் உங்கள மீட் பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஐ திங்க் இப்ப காசு குடுத்தாலும் மக்கள் நம்ம அளவுக்கு ஈடுகட்ட முடியாம தவிக்கிறாங்க. அதே கண்டிப்பா. மாரி மக்களும் அந்த வெறுப்புல தான் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டைம். ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. ராஜ்மோகன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி இங்க வந்து எல்லாரும் பேசுனீங்க. நெறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம இதே மாரி நெறைய ஒரு டாபிக் எடுத்து விவாதங்கள்ல கண்டிப்பா கலந்துப்போம்.
கலந்தமைக்கு எல்லா தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 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 நன்றி, நன்றி. வணக்கம்.